தமிழகத்தில் மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கோடும் மின் வாகனங்களுக்கான 100% சாலை வரி விலக்கை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன்படி ஏற்கனவே அமலில் இருந்த வரி விலக்கு சலுகை 2027 டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த சலுகை 2026 ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வருகிறது. இருசக்கர வாகனங்கள், கார் போன்ற தனிநபர் பயன்பாட்டு வாகனங்கள் மற்றும் ஆட்டோ சரக்கு வாகனங்கள் போன்ற வணிக பயன்பாட்டு வாகனங்கள் என அனைத்து வகையான பேட்டரி வாகனங்களுக்கும் இந்த முழு வரி விலக்கு பொருந்தும். தமிழகத்தில் மின்சார வாகனங்களின் பயன்பாடு 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி சுமார் 7.8% எட்டியுள்ள நிலையில் இந்த வளர்ச்சியை மேலும் அதிகரிக்கவும், வாகனங்களின் ஆரம்ப விலையை குறைத்து சாமானிய மக்களும் வாங்கும் வகையில் மாற்றவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தொழில்துறை அமைச்சர் DRB ராஜா கூறுகையில், முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான இந்த முடிவு மின் வாகன உற்பத்தியாளர்களுக்கு ஒரு நிலையான கொள்கை சூழலை வழங்குவதோடு தமிழகத்தை மின் வாகன உற்பத்தியின் உலகளாவிய மையமாக மாற்ற உதவும் என தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்காலத்தில் வரி விதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் பிற மாநிலங்களின் நடைமுறைகள் குறித்து ஆய்வு செய்ய போக்குவரத்து ஆணையருக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளது.